வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த புளியோதரை கோவில் டேஸ்ட்டுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ புளிசாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நம்ம புளிசாறு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். இந்த பொடி தாங்க அந்த சாதத்துக்கு டேஸ்ட்டே. அதனால் எல்லா பொருளையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன பொருள் தேவைப்படுங்கிறத. இப்போ அடுப்பில் கடாய் காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் எல்லா பொருளையும். இதை வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒத்தாப்பில் வறுத்து எடுக்கணும். நம்ம எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துருக்கோம், அதாவது கடுகு எள்ளு எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்கோம். இதில் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு 12 மிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம வறுக்கிறதுனால அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா ஒத்தாப்பில் வறுத்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு வரும் பாருங்கள். நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா எள்ளும் கடுகும் பொரிஞ்சு வரும் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம். நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்குவோம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. சூடு இல்லாத அளவுக்கு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த பொடியை பார்த்திங்கன்னா கொரப்பாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு. புளிசாறு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம. இப்போ புளிசாறு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கையால் அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு புளி இருக்கும். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். வெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரம் ஊறி வந்துடும். நல்லா சாறு இதை போல் கசக்கி விட்டு பிழிஞ்சோம் அப்படின்னாக்கா நல்லா திக்காக வரும். புளிசாறு வந்து பார்த்திங்கன்னா திக்காக கரைச்சி எடுத்துக்கங்க. நம்ம ரொம்ப தண்ணியாக வச்சிட்டோன்னா கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட்டாலும் புளிசாறு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் வந்து திக்காக கரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு 50 கிராம் புளி எடுத்திங்கன்னா 1/2 கிலோ சாதம் செய்யலாம். இப்போ இந்த புளி தண்ணியை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன், சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுனா தான் நமக்கு சீக்கிரமாகவும் கொதிச்சு வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணி நமக்கு ரெடி ஆகிட்டு பொடியும் ரெடி ஆகிட்டு. இப்போ புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 5-6 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா செவக்க பொரித்து எடுத்துக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு செவந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம். நம்ம இது போல் வறுத்து எடுத்து வச்சுருந்து கடைசியாக சாதத்துக்குள்ளே சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. திரும்ப அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் ரொம்ப அவசியங்க. அதுதாங்க டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும் எல்லா பொருளும். அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்ததுனால இது போல் பொங்கி வரும். நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சு பொரிய விட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஒத்தாப்பில் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரமிளகாயை விதையெல்லாம் எடுத்துட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம விதையோடு சேர்த்தோம் அப்படின்னாக்கா புளிசாறு காரம் அதிகமாகிடும், சாப்பிட முடியாது. அதனால் விதையை எடுத்துகிட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் காரம் அவ்வளோவா இருக்காது. அந்த மிளகாய் நல்லா வறுத்துட்டு சேர்த்தோம்னா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது எல்லா பொருளுமே அடுப்பு தீயை குறைச்சி வச்சு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா செவந்து வரணும். அப்போ தான் நம்ம சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். புளி தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா புளி தண்ணிக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு தனியாக உப்பு சேர்க்கணும். தனித்தனியாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம எல்லா உப்பையும் இது புளிசாறுலேயே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் புளிசாருக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். இப்போ இது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா கொதித்து இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து புளிசாறு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவே கொதித்து வந்துடும். நம்ம புளி தண்ணி
திக்காக கரைச்சி வச்சோம் அப்படின்னாக்கா இது போல் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே நான் எடுத்த புளிக்கு கரெக்டான அளவு. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திங்கன்னா இந்த பவுட்ரு சரியான அளவாக இருக்கும். இப்போ எல்லா பவுடரையும் கொட்டி ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இந்த பவுட்ரு சேர்த்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு கொதிக்க வச்சிங்கன்னா புளிசாரோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் 2 செகண்ட் மட்டும் கொதிக்க வைங்க. நீங்கள் இதை தனித்தனியாக கூட வச்சுருந்து கூட சேர்த்துக்கலாம். அந்த பவுடரை தனியாக வச்சுக்கலாம், புளிசாரையும் சேர்த்து தனியாக வச்சு கூட தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இது போல் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கலந்து எடுக்கிறதுக்கு சாதத்து கூட. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடோடு சேர்த்து நம்ம கலரக்கூடாது. சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா வடித்து ஆற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்தேன், ஒரு 250 கிராம் இருக்கும். அதை நல்லா சாதத்தை வடித்து இது போல் உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கலை. சாதத்தை வடித்து மட்டும் எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதிலே கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் இது போல் சேர்த்து கலரும் போது சாதத்து கூட சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சாதத்துலேயும் சேர்த்து கலந்துக்குங்க. புளிசாதத்தில் சேர்க்குற தண்ணியில் சாதத்துலேயும் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. இப்போ புளிசாரும் பாருங்கள் ரெடி ஆகிருக்கு. இதையும் நம்ம போட்டு கலரிக்குவோம். நான் இன்றைக்கி 250 கிராம் தான் அரிசி எடுத்து வடிச்சிருக்கேன், 1 டம்ளரு. இதே இது நீங்கள் 1/2 கிலோனா எல்லா சாரும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இதில் பாதி மட்டும் போட்டு கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ சாதமும் புளிசாரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று கலந்து வரணும். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விடுங்க. அடியிலேருந்து சாதத்தை எடுத்து போட்டு நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் சாதம் கலந்து எடுத்துட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அளவுக்கு கலந்து எடுத்தோம்னா போதும். இப்போ புளிசாரும் பார்த்திங்கன்னா பாதி தான் சேர்த்துருக்கேன், மீதி பாதி அப்படியே இருக்குது. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு மறுபடியும் நமக்கு எப்போ புளிசாதம் தேவையோ அப்போ செஞ்சுக்கலாம். நாம் இது போல் புளிசாறு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா எங்கேயாவது ட்ராவல் போகும்போது கூட நம்ம இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ சாதம் கலரி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குங்க. இது போல் சேர்க்கும் போது சாதம் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக இது போல் கலந்து விட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சாக இருக்கும். அந்த சாதத்துக்குள்ளே சாப்பிட்றதுக்கு சூப்பராக அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட கோவில் புளியோதரை ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோடு சொன்னது போல் அந்த ஸ்டெப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.